சன்னரக நெல் ரூபாய் 2750 பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். மாநில அரசு நெல்லுக்கான ஊக்கத்தொகையினை ஓராண்டில் 156 ரூபாய்க்கு மேல் உயர்த்தி வழங்குவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். 2025-26 கரும்பு அரவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ரூபாய் 3290.50 நிர்ணயம் செய்துள்ளது. அதற்கு மேல் தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும். இது பேரவையினுடைய தீர்மானம், ஏகமனதாக நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானம். முதலமைச்சரின் இந்த குரல் அவையின் குரல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக தமிழ் மக்களின் குரலாக இதை எடுத்துக்கொண்டு ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன், மறுப்போரே இல்லை, தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். ஒரு பேரு, ஒரு சொல்லு, ஒரு மிகப்பெரிய வரலாறுனா அது நம்ம தமிழ் தான். ஒரு கட்சிக்கு பிரச்சனைனா சம்பந்தப்பட்ட அந்த கட்சி மட்டும்தான் போராடும். ஆனால் தமிழ்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழ் நாடும் ஒன்னா வந்து நிற்கும். தமிழ்தாய் வாழ்த்து 1970 ஆண்டில் இருந்து பாடப்பட்ட அந்த வரலாற்று செய்தியோடு இந்த மாண்புமிகு பேரவையில் 1991 ஆண்டு தான் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது முதல் முறையாக பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடிதான் தொடங்க வேண்டும் என்கின்ற அந்த நடைமுறை பின்பற்றப்பட்ட அந்த வரலாற்று செய்தி இங்கே குறிப்பிடுவது பொருத்தம் என்று கருதுகின்றேன்.